friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சேலஞ்ச் டாஸ்க். இது என்ன சேலஞ்ச்? 2 நாள் முன்னாடி தானே ஒரு சேலஞ்ச் டாஸ்க் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்துட்டு இன்னொரு சேலஞ்ச் டாஸ்க். இந்த டாஸ்க் கொடுத்தது யாருன்னா டிராவல் தமிழா ப்ரோ. இவர் வந்துட்டு என்னோட வீடியோல ஒரு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லியிருந்தாரு இந்த டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாஸ்க் அப்படின்னா, வாழை இலை வச்சு ஏதாவது ஒரு ஐட்டம் செய்யணும். ஆனா அதுல அந்த வாழை இலையை தூக்கி போடக்கூடாது, வாழை இலையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக வேண்டி கொஞ்சம் மண்டை உடைச்சு கண்டுபிடிச்ச ட்ரிங்க் தான் இது. இது வந்துட்டு வாழை இலை மோர் பானம். அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குடிக்கிறதுக்கும் டேஸ்டியாக தான் இருந்தது. மோசமாக இல்லை, குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஹெல்த்தியான வாழை இலை மோர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போகிற இந்த வாழை இலை மோர், அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல இளம்பா இருக்கிற மாதிரி ஒரு வாழை இலையிலேருந்து ஒரு கால்வாசி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ரொம்ப இளம்பானது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் முத்துனதும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டிப்பில் இருக்கிற பார்ட் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, அதனால நல்ல கொழுந்தான இலையாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 இலையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்திருக்கேன், டிப் மட்டும். இப்போ இதில் இந்த ஓரம் வந்து காஞ்சிருக்கு பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது வேணாம். இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த தண்டை வந்துட்டு நான் எடுக்க போகிறதில்ல. நான் இது ரொம்ப இளம்பாக தானே இருக்குது, அதனால நான் இது எடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் முத்தின இலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வெறும் இலையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்ன பிட்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வாழை இலையில் நீங்கள் ஏதாவது செஞ்சு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் தமிழா ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஒரு வீடியோவில். நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு அவர் ஏதோ காமெடி பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்புறம் அவரே ரெசிப்ஸும் கொடுத்தாரு, இவ என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். வாழை இலை வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக ரொம்ப முன்னாடி காலத்தில் வந்துட்டு வாழை இலையோட சாறு வந்துட்டு எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அதாவது சித்தர் பாடல்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்குதாமா, வாழை இலை சாறு வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி கீரையெல்லாம் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வாழை இலையோட சாறையும் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபுட்டில். நாம் இப்போ வந்துட்டு நம்ம எதுவும் அதை வந்துட்டு சாப்பிட்றதில்ல. இப்போ அது கேட்கவே நமக்கு வந்துட்டு இதையே சாப்பிட்றதா அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் நான் இந்த மோரில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை வந்துட்டு வெறும் வாழை இலையை மட்டுமே அரைச்சி ஜூஸ் எடுத்து கூட தேனில் கலந்து குடிக்கலாமா, ரொம்பவே நல்லதான் அந்த உடம்புக்கு. இதில் வந்துட்டு நிறையா கால்சியம், அயன், அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் கூட இருக்குதா, நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதான் வாழை இலையில். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிராவல் தமிழா ப்ரோ வந்துட்டு இன்னும் நிறைய ஐடியா கொடுத்தாரு. இதை வச்சு அல்வா செய்யலாம், சட்னி செய்யலாம், தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இஞ்சி வந்துட்டு இதுக்குள்ள துருவி சேர்த்திக்கலாம். நீங்கள்லாம் வந்து டிராவல் தமிழா ப்ரோவோட சேனல் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. அவர் வந்துட்டு ஒரு செஃப், அபுதாபியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் குக்கிங்கை விட நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய போடுவார். அபுதாபியில் இருக்கிற ஒரு ஹோட்டலையும் விட்டதில்லை, எல்லா ஹோட்டலும் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார். பார்க்கும்போது நமக்கு வயிறு எரியும், என்னடா நமக்கு கொடுக்காம சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சேனலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இஞ்சியும் நம்ம துருவி போட்டாச்சு உள்ள. இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு இதில் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த இஞ்சி, இந்த எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் நம்ம போடுறதுனால இந்த வாழை இலையோட அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அது கூடவே இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் கிடைக்கும் இந்த மோரில். எல்லாமே நல்ல விஷயம் தான் நம்ம ஆட் பண்ணுறது, இஞ்சி, எலுமிச்சம்பழ சாறு எல்லாமே. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு ஓமம் சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீரகம் சேர்த்திக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு நம்ம போட்டது எல்லாமும். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மோர் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நான் இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர்ல. பாருங்க, வாழை இலையோட சக்கை இருக்கும் நிறைய, அதை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. பாருங்க, நம்மளோட வாழை இலை மோர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மோரை வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். பாருங்க, நம்மளோட வாழை இலை மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நான் குடிச்சு பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த மோர். நம்மளோட சூப்பர் ஹெல்தி வாழை இலை மோர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.